சினிமா துறையில இருந்த நிறைய திறமையான கலைஞர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்க. கவிஞர் கண்ணதாசன் அப்படின்ற மாபெரும் கவிஞர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்ற கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு ஏத்த மாதிரி தான் அவரோட வாழ்க்கையில மது பழக்கமும் உள்ள வந்துச்சு. எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற ஆசையில சென்னைக்கு வந்த கவிஞர் கண்ணதாசன் எப்படி படிப்படியா எழுத்தாளராகி மது பழக்கத்துக்கு அடிமையானார் அப்படின்ற விஷயத்த இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கலங்காதிரு மனமே நீ கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்பதுதான் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல். இந்த பாடல் கண்ணியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்றது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்காக அந்த பாட்டை அவர் முதல்ல எழுதியிருந்தாலும் இது கண்ணதாசன் அவரே எழுதி கொண்ட ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு பாடலாசிரியராகவோ எழுத்தாளராகவோ ஆவதற்கு முன்னாலே அந்த அளவிற்கு கவிஞர் கண்ணதாசன் கஷ்டப்பட்டிருக்கிறார். திருச்சி, சென்னை என்று பல ஊர்களிலே எப்படியாவது எழுத்தாளராக வேண்டும் என்று முயற்சி செய்தவர் தான் கண்ணதாசன். ஆனால் ஆரம்ப கட்டத்திலே எந்த ஊர்லேயும் அவரால் எழுத்தாளர் ஆக முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு பின்னாலே மீண்டும் காரைக்குடிக்கு திரும்பிய கண்ணதாசன் தன்னால் ஏன் எழுத்தாளராக முடியவில்லை என்று தன் மனதுக்குள்ளேயே ஒரு நாள் கேள்வி கேட்டுக்கொண்டார். உனக்கு சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை என்று அவருடைய மனது பதில் சொன்னார். இப்படி மிகப்பெரிய மனப்போராட்டத்திலே கவிஞர் கண்ணதாசன் இருந்த காலகட்டத்தில் தான் ராமச்சந்திரபுரம் என்ற ஊரிலிருந்து வெளியாகின்ற திருமகள் என்ற பத்திரிகையிலே ஒரு வேலை காலி இருப்பதாக கண்ணதாசனுக்கு தகவல் வந்தது. உடனே தன்னுடைய உறவினர் ஒருவரிடம் அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு சிபாரிசு கடிதத்தை வாங்கி கொண்டு ராமச்சந்திரபுரம் நோக்கி புறப்பட்டார் கவிஞர் கண்ணதாசன். இந்த ராமச்சந்திரபுரத்தை பொறுத்த வரைக்கும் கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கைக்கு அந்த ஊருக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அதுவரையிலே முத்தையாவாக இருந்தவரை கண்ணதாசன் ஆக்கியது அந்த ஊர் தான். அதே மாதிரி அந்த ராமச்சந்திரபுரம் தான் முதலாக எழுத்தாளர் என்ற அங்கீகாரத்தை கவிஞர் கண்ணதாசனுக்கு கொடுத்தது. அந்த ராமச்சந்திரபுரம் மண்ணை மிதித்தவுடனேயே மிகப்பெரிய நிம்மதி கவிஞருக்கு பிறந்தது. அந்த பத்திரிகை அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு அங்கே போனார் அவர். அது ஒரு சிறிய கட்டடம், வெளில யாருமே இல்லை. 2 முறை சார் என்று அழைத்து பார்த்தார் அவர். வீட்டுக்குள்ளே இருந்து எந்த பதிலும் வராதனால் இவர் மெல்ல வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்தார். அந்த வீட்டுக்குள்ளே இருந்த தென்னையிலே மேல் சட்டை போடாமல் கணக்கு பார்த்து கொண்டிருந்த ஒருவர் கவிஞர் அந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்ததும், நீங்கள் யார், உங்களுக்கு யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். நான் இந்த பத்திரிகை அதிபரை பார்க்க வேண்டும் என்று அதுவரையிலே முத்தையாவாக இருந்த கண்ணதாசன் சொன்னவுடன், நான் தான் இந்த பத்திரிகை அதிபர் என்று பதில் பிறந்தது அவரிடமிருந்து. உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் கையில் இருந்த சிபாரிசு கடிதத்தை அவரிடம் நீட்டினார் கவிஞர். அந்த கடிதத்தை அந்த பத்திரிகை அதிபர் படித்து பார்த்தபோது அவருடைய முகத்திலே லேசான ஒரு புன்சிரிப்பு தோன்றியது. அதை பார்த்த உடனே கவிஞருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. கவிஞரை உட்கார சொல்லி வரவேற்ற அந்த பத்திரிகை அதிபர் உள்ளே இருந்த வேலையாளை அழைத்து அவருக்கு காப்பி கொண்டு வரும்படி கூறினார். நிச்சயமாக அந்த இடத்துல வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அப்போது கவிஞருக்கு பிறந்தது. அந்த சமயத்தில் அவருடைய நம்பிக்கையை குலைக்கின்ற மாதிரி, என்ன பெயரிலே கதை கட்டுரைகளை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த பத்திரிகையுடைய அதிபர். முத்தையா என்ற பெயர் வாய் வரை வந்தது. ஆனால் என்ன காரணத்தாலோ அந்த பெயரை சொல்லாமல் நிறுத்தி கொண்டார் கவிஞர். முத்தையா என்ற அந்த பெயர் நிச்சயமாக தன்னை எழுத்தாளர் ஆக்காது என்று எப்படி அவருக்கு தோன்றியதோ தெரியாது. ஆனால் அந்த நொடியிலேயே தனக்கு புதிதாக ஒரு பெயர் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் அவர் தீர்மானித்து விட்டார். நடிகராவதற்காக சந்திரமோகன் என்று அவர் சூட்டிக்கொண்ட புனைப்பெயர் அவருக்கு வாய்ப்பினை பெற்றுத்தரவில்லை என்பதால் புதிதாக ஒரு பெயரை சூட்டிக்கொள்ள நினைத்த அவருடைய நினைவிலே சக்திதாசன், காளிதாசன், பாரதிதாசன், கம்பதாசன் போன்ற பல எழுத்தாளருடைய புனைப்பெயர்கள் வந்து போயிற்று. தன்னுடைய பெயர்லையும் ஒரு தாசன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய அவருடைய மனதிலே கண்ணதாசன் என்ற பெயர் திடீரென உதித்தது. கதையை படைத்த அந்த மாயக்கண்ணன் தான் அப்படி ஒரு நினைவை அவருடைய மனதிலே அப்போது ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அதற்கு நன்றி கடனாகத்தான் பின்னாளில் கிருஷ்ணகானம் படைத்தார் கவிஞர் கண்ணதாசன். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் மட்டும் அமைஞ்சிட்டா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பதற்கு அந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. கண்ணதாசனே அப்போ தான் அந்த பேரை முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் அந்த பத்திரிகை அதிபரோ, உங்கள் பெயரையும் அந்த பெயரில் நீங்கள் எழுதிய கட்டுரைகளையும் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் என்றார். அதை கேட்ட உடனே கண்ணதாசனுக்கு சிரிப்பு தாங்கலை. ஆனாலும் அதை அடக்கி கொண்டு அடக்கமாக நின்று கொண்டிருந்தார். அந்த உரையாடலுக்கு பின்னாலே அங்கே வேலை கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கவிஞர் கண்ணதாசனுக்கு தெளிவாக புரிந்தது. அடுத்தபடியாக திருமகள் பத்திரிகையுடைய ஆசிரியரை அழைத்த அந்த அதிபர், இவர்தான் கண்ணதாசன், நமது பத்திரிகையிலே தொடர்ந்து பணியாற்றப் போகிறார் என்று அவரை அந்த ஆசிரியருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அந்த திருமகள் பத்திரிகை ஆசிரியர் கண்ணதாசனை மிகுந்த அன்போடு நடத்தினார். அந்த பத்திரிகையில் கட்டுரைகளை படித்து பார்த்துவிட்டு பிழையை திருத்துகின்ற வேலை தான் கண்ணதாசனுக்கு முதலாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் பிழையை திருத்துவதோடு அவர் நிற்கவில்லை.
அந்த கட்டுரையில் வேண்டாத பகுதிகளை நீக்கினார். புதிதாக சில பகுதிகளை இணைத்து செம்மைப்படுத்தினார். அவருக்கு மட்டும் நேரம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த வேலையே அவருடைய வேலை பறிப்போக காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு நேரம் நல்லா இருந்த காரணத்தினால அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் கண்ணதாசன் எழுதிய திருத்தங்கள் எல்லாவற்றையும் ரசித்தார். அதன் காரணமாக அடுத்து தலையங்கம் எழுதுகின்ற பொறுப்பையும் அவருக்கு ஒப்படைத்தார். அப்போது யுத்தத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பியிருந்த இந்திய தேசிய இராணுவத்தை வரவேற்கின்ற விதத்திலே வருக வருக என்று தலைப்பிட்டு மிக அற்புதமான ஒரு தலையங்கத்தை தீட்டினார் கவிஞர் கண்ணதாசன். அந்த தலையங்கம் அந்த பத்திரிகையுடைய அதிபருக்கு மிகவும் பிடித்து போனது. அப்படி ஒரு தலையங்கத்தை கண்ணதாசன் எழுதுவதற்கு வாய்ப்பளித்த அந்த பத்திரிகையுடைய ஆசிரியருடைய வேலைக்கு அந்த தலையங்கம் முறைய வைக்கப் போகிறது என்று அப்போது கண்ணதாசனுக்கு தெரியாது. அந்த தலையங்கத்திலே கண்ணதாசன் எழுதியிருந்த வார்த்தையினுடைய செழுமைகளை பார்த்த அந்த பத்திரிகையுடைய அதிபர் அந்த பத்திரிகை ஆசிரியர் நீக்கிவிட்டு கவிஞர் கண்ணதாசனை அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக நியமித்தார். அதில் கண்ணதாசனுக்கு உடன்பாடு இல்லை என்ற போதிலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பத்திரிகை ஆசிரியரை சந்தித்து உங்கள் வேலை பறிப்போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதை விளக்கினார் கண்ணதாசன். அந்த பத்திரிகை ஆசிரியரும் கண்ணதாசனுடைய நிலையை புரிந்து கொண்டது மட்டுமின்றி அதற்கு பின்னாலும் அவரோடு மிகுந்த அன்போடு பழகினார். பத்திரிகை ஆசிரியராக கண்ணதாசன் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னாலே திருமகள் பத்திரிகை பூராவும் கண்ணதாசன் தன்னுடைய எழுத்துக்களால் நிரப்பினார். கதை கட்டுரை என்று எழுதி தீர்த்தார் அவர். கண்ணதாசன் என்ற பெயரையும் எழுத்தாளர் என்ற ஒரு அந்தஸ்தையும் பெற்றுத்தந்த அந்த ராமச்சந்திரபுரம் ஊர் கண்ணதாசனுக்கு ஒரு நண்பரையும் பெற்றுத்தந்தது. அவருடைய பெயர் வலம்புரி சோமநாதன். பின்னாளில் கதாசிரியராகவும் இயக்குநராகவும் திரையுலகிலே வலம் வந்த வலம்புரி சோமநாதன் அப்போது திருமகள் பத்திரிகை அதிபரிடம் உதவியாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். கண்ணதாசன் பாடலாசிரியராக அறிமுகமானதற்கு பின்னாலே அவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் சேர காரணமாக இருந்தவர் வலம்புரி சோமநாதன் தான். அந்த பத்திரிகையிலே பணியாற்றிய போது கண்ணதாசனுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. கதை கவிதை கட்டுரைகள் என்று எழுதி தள்ளினார் கண்ணதாசன். அவருடைய எழுத்துக்களுக்கு வாசகர் மத்தியிலே மிகுந்த வரவேற்பு இருந்தது. இப்படி வாசகர் மத்தியிலே மிகுந்த பாராட்டினை பெற்ற சூழ்நிலையிலும் அந்த பத்திரிகை அதிபரோடு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலையிலும் அந்த பத்திரிகையை விட்டு ஒரு நாள் விலகினார் கண்ணதாசன். அதற்கு முக்கியமான காரணம் அந்த பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் விலகியது தான். அவருடைய விலகலுக்கு அனுதாபம் தெரிவித்து கவிஞர் கண்ணதாசனும் அந்த பத்திரிகையை விட்டு விலகினார். அவர் அந்த பத்திரிகை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து அந்த பத்திரிகை வெளிவருவது நின்று போயிற்று. அதன் பின்னர் மீண்டும் சென்னைக்கு பயணப்பட்டார் கண்ணதாசன். அப்போது கவிஞருக்கு வயது 17. முத்தையா என்ற நண்பர் சென்னையிலே முல்லை பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருந்தார். அங்கே தங்கிய போது கவிஞருக்கு திராவிட கட்சியைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நடிகர் அறிமுகமானார். அவர் பெயர் டிவி நாராயணசாமி. மிகப்பெரிய ஆத்திகராக இருந்த கவிஞர் கண்ணதாசனை நாத்திகராக்குவதற்கு மிகப்பெரிய அளவிலே முயற்சிகள் மேற்கொண்டார் டிவி நாராயணசாமி. பல நாட்கள் முயன்றும் அவரால் அதிலே வெற்றி காண முடியவில்லை. அத்தனை நாட்கள் முயன்று அவரால் வெற்றி காண முடியாத ஒரு விஷயத்தை அறிஞர் அண்ணா மிகச் சுலபத்திலே சாதித்தார். நண்பர் ஒருவரின் அழைப்பின் பேரிலே அறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்பதற்காக கோகலை ஹால் சென்றிருந்த கவிஞர் கண்ணதாசன் அண்ணா பேச பேச அப்படியே உறைந்து போனார். அவருடைய சொல்லாட்சி கவிஞர் கண்ணதாசனை பிரமிக்க வைத்தது. அவருடைய கூட்டம் முடிந்து தன்னுடைய விடுதிக்கு கண்ணதாசன் திரும்பிய போது அவருடைய மனதிலே பல மாறுதல்கள் தோன்றத் தொடங்கியிருந்தன. சுயமரியாதை என்ற சொல் அவருக்கு மிகவும் பிடித்து போனது. நானும் மனுஷன்தான், என்னுடைய மரியாதையை கெடுத்துக்கொண்டு நான் எவருக்கும் மரியாதை தரமாட்டேன், அது மனிதனாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி என்று திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார். ஆக 17 ஆண்டு காலம் அவரிடமிருந்த வைதீக உணர்ச்சியை 3 மணி நேரத்தில் தன்னுடைய பேச்சின் மூலம் சாய்த்து விட்டிருந்தார் அறிஞர் அண்ணா. தென்றல், மேதாவி, திரைவொலி, பொன்னி போன்ற பத்திரிகைகளை பணியாற்றிவிட்டு சக்தி பத்திரிகைகளை சேர்வதற்காக கவிஞர் கண்ணதாசன் வந்தபோது தமிழ்வாணன், ராக்கி ரங்கராஜன், தி ஜானகிராமன் ஆகிய எழுத்தாளர்களோடு ராமச்சந்திரபுரத்திலே கண்ணதாசன் சந்தித்த வலம்புரி சோமநாதனும் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார். சக்தி பத்திரிகைகளை பணியாற்றிய போதுதான் கண்ணதாசனுக்கு முதலாக மது பழக்கம் ஏற்பட்டது. இப்போது அண்ணா சாலை என்று அழைக்கப்படுகின்ற மவுண்ட் ரோடில் அமைந்திருந்த பசட்டோ ஹோட்டலுக்கு கவிஞர் கண்ணதாசனை அவருடைய நண்பர்கள் அழைத்து சென்றார்கள். அங்கே அவர்கள் அமர்ந்த மேஜைக்கு பக்கத்திலே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த கவிஞர் கம்பதாசனை கண்ணதாசனுக்கு அவரது நண்பர்கள் எல்லோரும் அறிமுகம் செய்து வைத்தார்கள். கண்ணதாசனை பார்த்தவுடன் கம்பதாசன் கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு மது பழக்கம் உண்டா என்பதுதான். இல்லை, இன்றுதான் முதலாக குடிக்கிறேன் என்று பதில் சொன்னார் கண்ணதாசன். தொடாதீர்கள், தொட்டீர்கள் என்றால் இந்த பழக்கம் உங்களை விடாது என்று எச்சரித்தார் கம்பதாசன். இல்லை இல்லை, நாளை முதல் இதை தொடமாட்டேன் என்று குடிக்கத் தொடங்கினார் கண்ணதாசன். அன்று தொடங்கிய அந்த மது பழக்கத்தை அவரால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விட முடியவில்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அது மதுவின் பலமா இல்லை மனிதர்களுடைய பலவீனமா என்பது இன்று வரை விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது.